அதே மாதிரி பிஎஸ் வீரப்பா வந்து அந்த நேரத்துலலாம் வந்து எங்கள் பழைய படத்துலலாம் எங்கள் அம்மா அப்பா ஒரு பயங்கரமான வில்லன்டாகும்னு சொன்னோன்னே அப்படியே மறிஞ்சு மறிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். அவரு வந்து உட்காந்து நானும் ஒன்றரை ஆடிட்டு இருக்கும்போது அவரும் வந்து அப்படி உட்காந்து பார்த்துட்டு சரியான நடனம் அப்படின்னு சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆஹா இது போதும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி சோலோ வேற கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தனால அப்படி கொஞ்சம் நான் தெரிய ஆரம்பித்தேன். அந்த படத்தில் ஏதோ சாங் பார்த்தேன் ப்ரீவியூ ஷோவில். அப்போல்லாம் சாங்ஸ் வந்து ஒரு படம் ஷூட்டிங்கில் பிரேக்கில் பக்கத்துலேயே நம்ம பிரசாத் லேபு அங்கே இங்கே எம்எம் தேட்டர் என்ன இருக்கோ அங்கே போயிட்டு சாங்ஸ் போய் பார்ப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட் சாங்ஸ் பார்ப்பாங்க, அவங்க வந்து இவங்க ஆர்டிஸ்ட் போய் பார்ப்பாங்க. பிரேக்கில் போயிட்டு அந்த ஒரு ½ அன் ஹவர் கேப்பில் அதில் ஏதாவது ஒரு சோலோ ஆடி இருப்பேன். திடீர்னு வருவாங்க, பாபு நீ ஆடி நல்லா இருக்குடா அப்படின்னு பல ஆர்டிஸ்ட்டுங்க சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்ல பேர் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சோலோன்னா அப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ் தெலுங்கு எந்த சாங் வந்தாலும் பாய்ஸ் சோலோன்னா ஏன்னா ஹீரோஸ் வந்து ஹீரோயிசமாக இருப்பாங்க. ஒரு சாவு கூத்து நான் ஆட மாட்டாங்க, ஒரு திருவிழா ஒரு கச்சம் கட்டிட்டு ஆடணும். ஏன்னா அந்த கேரக்டராக அவங்க வாழ்ந்தாங்க அப்போ. அது யாராக இருந்தால் ஆனால் இருக்கும் எப்படி இருக்கும்னா இல்லை இந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் சரணத்தில் நீங்கள் ஒரு லவ் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அப்போ வந்து அவங்க அப்படியே ஒரு லுக்கு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு ட்ரீம் மாதிரி போயிட்டு சரணெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பல்லவி இங்கே வந்து முடிச்சிருவாங்க. அதனால எனக்கு ஒரு சோலோ வந்து நிறைய வாய்ப்பு அதிகமாக அந்த நேரத்தில் இப்போ வரைக்கும் சொல்ல முடியும் 100 சாங்க்கு மேலே நான் ஆடிட்டேன். அப்பா பெரிய விஷயம். 105 சாங் மேலே ஆடிட்டேன். எல்லா சோலோ டான்ஸர் அன்றைக்கி இருந்த அனுராதா ஆகட்டும், டிஸ்கோ சாந்தி ஆகட்டும், சில்க் ஆகட்டும், ஜெயமாலினி ஆகட்டும், எல்லாரும் கூட நான் ஆடிட்டேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு நேம் இருந்தனால கொஞ்சம் அசிஸ்டன்ட்டுன்றது கொஞ்சம் ஒரு மரியாதை, அந்த மரியாதை அசிஸ்டன்ட்டு ப்ளஸ் நான் ஒரு டான்ஸர். ஆனால் குரூப் ஆடும். நான் வந்து அந்த இதெல்லாம் இல்லை, நமக்கு வேலை கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அது குரூப்பாக இருந்தால் என்ன, அசிஸ்டண்ட்டாக இருந்தான்னா, சோலோவாக இருந்தால் நம்ம வேலை பார்க்கணும்.